5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு சிவிலைசேஷன் இருந்தது. இவங்க கிட்ட அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், 2 ஸ்டோரி ஹவுசஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட்ஸ், ரைட்டிங் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே இவங்ககிட்ட இருந்தது. அண்ட் தென் தே ஜஸ்ட் டிஸ்அப்பியர்ட், கான் எவ்ரிதிங். சிட்டிஸ், பீப்புள், ஹோல் சிவிலைசேஷன். எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சம்மர் ஹாலிடேஸ் போனது தெரியாதோ அதே மாதிரி இவங்களும் தே ஜஸ்ட் கம்ப்ளீட்லி வேனிஷ்ட். எப்படி போனாங்க என்னன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்ககிட்ட ஒரு ரைட்டிங் சிஸ்டம் இருந்தது. இந்த ரைட்டிங் சிஸ்டமில் ஒரு 400லேருந்து 600 சைன்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2026 இவ்வளோ டெக்னாலஜி வந்துமே நம்ம அவங்களுடைய ஒரு எழுத்துக்கான அர்த்தம் கூட நமக்கு இன்னும் புரியல. ஆனால் நம்ம எஜிப்டியன் ஹைரோகிளிஃபிக்ஸோட ஸ்கிரிப்டை நம்ம டீகோட் பண்ணியாச்சு. மெசபடோமியன் யூனிஃபார்மோட ஸ்கிரிப்டை நம்ம வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஸ்கிரிப்டுங்கிறது கம்ப்ளீட்லி மிஸ்ட்ரியாகவே இருக்குது. வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லிங்குவிஸ்ட் 100 வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏஐ, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்தும் ஸ்டில் நத்திங். ஸோ வெல்கம் டு பிளாக் மவுண்ட் அபெக்ஸ். ஐ ஆம் யுவர் ஹோஸ்ட். அண்ட் இந்த பார்ட் 2 ஆஃப் ஐவிசி சீரியஸில் ட்ரேட், சீல்ஸ், ரிலீஜன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டிகோட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு மார்க் மாதிரி, முக்கியமாக எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பியில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் லெட்ஸ் பிகின். செக்மெண்ட் 1, ட்ரேட். ஆல்ரைட், ட்ரேட். இது டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இங்கே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். 2600 பிசியில் இன்னும் உலகத்தில் இருக்கிற பல இடத்துல எப்படி வீடு கட்டணுங்கிறது யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஐவிசி பீப்புள் இங்கே இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஒரு போர்ட் சிட்டியுமே இருந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நம்ம இன்னுமே 2026 ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறதுங்கிறதே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்டர்னல் ட்ரேடில் நம்ம ஆரம்பிக்கலாம். ஹவு ஐவிசி சிட்டிஸ் ட்ரேடட் வித் ஈச் அதர். இப்போ ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராடினரியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், கலிபங்கன், இந்த 4 இடத்துலையுமே யூஸ் பண்ணப்பட்ட பிரிக்ஸ் ஒரே ரேஷியோவில் இருந்திருக்கு. 1:2:4. சேம் ரேஷியோ. எவ்ரி சிட்டி ஒரே ரேஷியோ பயன்படுது. சைஸ் வேறு வேறு இருந்தாலும் இந்த ரேஷியோ 1:2:4 ரேஷியோ எல்லா சைட்ஸ்லையுமே எல்லா சிட்டிஸ்லையுமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. இப்போ இது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இந்த சிட்டிஸ் எல்லாமே சிட்டிஸ்க்கு 2 சிட்டிஸ் நடுவில் ஒரு 100 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் குரூப் இல்லை, ஒரு ஜூம் கால் இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட் சர்க்குலர்ஸும் இல்லை. இருந்தும் ஒவ்வொரு சிங்கிள் சிட்டியில் இந்த ஐடென்டிக்கல் பிரிக் ப்ரொபோர்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 1:2:4. இந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷனுங்கிறது ஒரு ஆக்சிடென்டல் கிரியேட் பண்ணதான் எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்பட்டிருக்கும். ஸோ நவ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அண்ட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று இருக்கும். ஐவிசி பைனரி சிஸ்டமாக வெயிட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1, 2, 4, 8, 16, 32, 64 இந்த மாதிரி. வெயிட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டோனில் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்டோன் பேர் தான் ஷர்ட். இது கியூபிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது பல சைட்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ரிமார்க்கபிளாக யூனிஃபார்மாக இருக்கும். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட் ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் இருக்குது, இது எழுதிக்கோங்க. ஐவிசி கிட்ட எந்த காயின்ஸுமே இல்லை. 0, நாட் அ சிங்கிள் காயின். அவங்க என்டையர் எக்கானமி ஒரு பண்டமற்ற முறையில் தான் ஓடிட்டு இருந்திருக்கு. கூட்ஸ் ஃபார் கூட்ஸ், அவ்வளோதான். ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, யாருமே சீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ பேசிக்கலாக அவங்க மாடர்ன் மார்க்கெட்டை ஒரு ஃபேர்னஸாக ரொம்ப ஒரு நேர்மையான முறையில் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ட்ரேட். ஸோ ஐவிசியோட ப்ரைமரி எக்ஸ்டர்னல் ட்ரேடிங் பார்ட்னர் அதிகமான அந்த ட்ரேட் பண்ணதுங்கிறது மெசபடோமியா கூட தான். மாடர்னில் ஈராக்குன்னு சொல்கிறோம். இது ஒரு சூமர் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபர்தர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஜியாகிரஃபி நீங்கள் பார்க்கணும். ஐவிசிங்கிறது இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்குது. மெசபடோமியாங்கிறது இப்போ ஈராக்கில் இருக்குது. ஒரு 1000கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு ஊர் அது. 2600 பிசியில் ஒரு ஜிபிஎஸ் இல்லை, ஒரு கூகுள் மேப்ஸ் இல்லை, ஒரு டீசென்டான காம்பஸ் இல்லை. ஆனாலுமே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த மெசபடோமியன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் வந்து ஐவிசி பீப்புளுக்கு வச்சுருந்தாங்க. தே கால்டு தெம் மெலுஹா. இது ஒரு ஏன்ஷியன்ட் மெசபடோமியன் இண்டஸ் வேலி பீப்புளை கூப்பிட்டுருக்குறாங்க இந்த ஒரு பேரை வச்சு. அண்ட் சிஜிஎல்ல இந்த வேர்டு பல இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்கேயாவது நீங்கள் மெலுஹாங்கிற கொஸ்டின் வேர்டு பார்த்தீங்கன்னா அது ஐவிசி தான் ஆல்வேஸ். இந்த ட்ரேட் நடந்ததுக்கான எவிடன்ஸ் என்னது?
2 கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் இதுக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். எவிடன்ஸ் கேட்டகரி 1, இந்த ஐவிஸில் உருவாக்கப்பட்ட சீல்ஸ் எல்லாமே மெசபடோமியன் எக்ஸ்கவேஷன் சைஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியன் சீல்ஸ் ஆனால் ஈராக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் ஃபிசிக்கல் ப்ரூஃப் ஆஃப் கமர்ஷியல் கான்டாக்ட். அவங்களோட பிஸ்னஸ் கார்ட்ஸ் இன்னொரு கண்ட்ரியில் விட்டு வந்த மாதிரி ஒரு விஷயம் அது. 2வது எவிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெசபடோமியன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம சைட்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன விஷயம், ட்ரேடுங்கிறது 2 டைரெக்ஷனும் போயிருக்கு. இங்கே இருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களும் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே இருக்கிற விஷயங்களுமே இங்கே ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பாக பார்க்கப்படும். இட்ஸ் ஏன்ஷியன்ட் குளோபலைசேஷன். என்னென்ன விஷயங்களில் ஐவிசி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இந்த லிஸ்ட்டை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய ஒன்று காட்டன். வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் காட்டனை கல்டிவேட் பண்ணுறதுல ஐவிசி தான் ஃபஸ்ட்டு. என்டையர் குளோபல் காட்டன் இண்டஸ்ட்ரி, ஒவ்வொரு காட்டன் ஷர்ட், காட்டன் ஃபேப்ரிக் எல்லாமே இண்டஸ் வேலியில் ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு. செகண்ட் பொறுத்த வரைக்கும் காப்பர் அண்ட் பிரான்ஸ் ஆர்டிகல்ஸ். தேர்ட் ஐவரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். ஃபோர்த் டிஸ்டிங்டிவ் ஐவிசி பாட்டரி. ஃபிஃப்த் ஹிமாலயன் ஃபாரஸ்ட்லேருந்து கொண்டு வந்த டிம்பர். சிக்ஸ்த்து ஒரு சில ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், முக்கியமாக கர்னேலியன் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் லோத்தல். இப்போது குஜராத்தில் இருக்கிற ஒரு ஊர் லோத்தல். இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு போர்ட் சிட்டி அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு டாக்யார்டுமே இதுதான். இது முக்கியமாக இன்டர்நேஷ்னல் சீ ட்ரேடுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஷிப்ஸ் வரும் போகும் அண்டு லோட் அன்லோட் எல்லாமே தான் பண்ணியிருக்கிறாங்க. கார்கோ அதுவுமே இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில். இன்னொரு எக்ஸ்டர்னல் லொக்கேஷனும் இருக்குது, அதுதான் ஷார்ட்டுவை. இது ப்ரெசன்ட் டேயில் ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஸோ ஐவிசி ட்ரேடிங் அவுட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைமரி பர்பஸுங்கிறது லாப்பிஸ் லசூலியை ட்ரேட் பண்ணுறதுங்கிறது. லாப்பிஸ் லசூலிங்கிறது ஒரு ப்ளூ பெர்ஷியஸ் ஸ்டோன். இது வந்து ஷார்ட்டுகை ஆப்கானிஸ்தான்லேருந்து இதை கொண்டு வருவாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரேட் செக்ஷன் டன். காட்டன், மெசபடோமியா, மெலுஹா, லோத்தல், இந்த 4 வேர்ட்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கும் கொடுக்கும் எக்ஸாமில். ஸோ ஃப்ரம் லாஸ்ட் 5 மினிட்ஸில் ஒரு 4 மார்க்ஸ் வந்து கிடைச்சி உங்களுக்கு, நாட் பேட். நவ் லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் செக்ஷன். ரொம்ப அதிகமான ஒரு கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு செக்ஷன் இது. செக்மெண்ட் 2 சீல்ஸ். வாட் ஆர் தே? இந்த சீல்ஸ்னு என்னது? ஒரு சின்ன ஒரு மாடர்ன் அனாலஜி கொடுக்குறது, அது வந்து உங்களோட ஈஸியாக உங்களோட அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்டை யோசிச்சுக்கோங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் அமேசான்லேருந்து ஷிப் பண்ண வருது. ஷிப் பண்ணப்பட்டு அந்த பேக்கேஜில் ஒரு லேபிள் இருக்குது. அந்த லேபிளில் யார் பண்ணால், எங்கேருந்து வருது, இதில் என்ன இருக்குது, ஒரு அத்தென்டிசிட்டிக்கான ஒரு மார்க்காக வந்து பார்க்கப்படுது. ஐவிசியுமே இதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்மால் ரெக்டாங்குலர் ஸ்டாம்ப் லைக் ஆப்ஜெக்ட், இதை வந்து சாஃப்ட் கிளேயில் ப்ரெஸ் பண்ணி பேக்கேஜஸில் ஒட்டியிருக்கிறாங்க. இதை வந்து குவாலிட்டியாக கேரண்டி பண்ணுறதுக்காகவும் எங்கேருந்து வருதுங்கிறது சொல்கிறதுக்குமான ஒரு சீலாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஐவிசி ஒரு ப்ராடக்ட் லேபிள் சிஸ்டமை இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மெட்டீரியல் யூஸ் பண்ணது ஸ்டியாடைட். இந்த ஸ்டியாடைட்டுக்கு இன்னொரு பேர் சோப் ஸ்டோன். ஸ்டியாடைட், சோப் ஸ்டோன் ஒரே விஷயம், அந்த 2 பேர். உங்கள் எக்ஸாம் பேப்பரில் 2ல் இது ஒன்று யூஸ் பண்ணும், அதில் 2ம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஷேப் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரியில் ரெக்டாங்குலர் தான் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் கார் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த டெக்னிக் வந்து இன்டாக்லியோ. அது வந்து கிளேயில் ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு ஸ்டாம்பு மாதிரி. இதுதான் ஏன்ஷியன்ட் ஸ்டாம்ப் டெக்னாலஜி. இப்போ எவ்வளோ சீல்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 2000க்கும் மேலே சீல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க? மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 4 சீல்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு தெரிஞ்சே ஆகும். ஒன்று, த மோஸ்ட் எக்ஸாமின்டு சீல். இந்தியன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஹிஸ்ட்ரி ரொம்ப கேட்கப்பட்ட ஒரு சீலுங்கிறது இதுதான். இது எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி 2026லேயும் இது கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் த பசுபதி சீல். இதோட லொக்கேஷன் மொஹஞ்சதாரோ. அது என்ன ஷோ பண்ணுதுன்னா, ஒரு 3 ஃபேஸ்டு ஃபிகர் இருக்கும். ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு யோகா போஸ்டரில் உட்காந்துருக்கும். இந்த ஃபிகரை சுற்றி ஒரு 4 அனிமல்ஸ், எலிஃபண்ட், டைகர், ரைனோசரஸ், பஃபலோ. இந்த சென்ட்ரல் ஃபிகர்ஸ் இந்த 4 அனிமல்ஸுங்கிறது வந்துருக்கும். அண்ட் அந்த ஃபிகரோட ஃபீட்டில் காலு கீழே 2 மான்கள் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டருங்கிறது இருந்திருக்கு. ஸோ எலிஃபண்ட், டைகர், ரைனோசரஸ், பஃபலோ. அந்த பர்சன் நடுவில் உட்காந்துருக்கிற மாதிரி இதை சுற்றி 4 மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இருந்திருக்காங்க.
அப்போ இந்த ஒரு ஃபிகர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? அப்போ இது வந்து புரோட்டோ சிவா இல்லை லார்ட் பசுபதியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சர் தான் இது. இப்போ பசுபதிங்கிறது வந்து லார்ட் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் இதை பற்றி 2019லையும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இதை பற்றி 2020லையும், எஸ்எஸ்சி சிஜிஎல் 2021ல் அதையும் கேட்டுருக்காங்க. ஸோ 3 எக்ஸாம் சைக்கிள்ஸ் ஒரே சீல், இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சீல் நம்பர் 2, த யூனிகார்ன் சீல். இந்த யூனிகார்ன் சீலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அதிகமாக ஐவிசி எக்ஸ்கவேஷன் சைட்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சீல்னா இந்த யூனிகார்ன் சீல் தான். இது ஒரு சிங்கிள் ஹார்ன்ட் அனிமல் மாதிரி இருக்கும். பல பேர் இன்னமும் அது ஒரு மிஸ்ட்ரியை தான் பார்க்குறாங்க. ஸோ அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட காமன்லி ஃபவுண்ட் சீல் எதுன்னு கேட்டால் யூனிகார்ன். அது தெரிஞ்சால் போகுது எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட்டு சீல் நம்பர் 3, புல் சீல். இது ஒரு ஹம்ப்டு இந்தியன் புல். இது பேர் ஜெபுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வலிமைக்காகவும் பவருக்காகவும், ஸ்ட்ரென்த் அண்ட் பவருக்காகவும் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பல மல்டிபிள் சைட்ஸில் இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இது அதிகமாக வந்து எக்ஸாமில் கேட்கல, பட் ஸ்டில் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. 4th சீல் எலஃபண்ட் சீல். இது இந்தியன் எலிஃபண்ட் வந்து காட்டுற மாதிரியான ஒரு சீல். ஸோ இது ஐவிசி டொமஸ்டிகேட் அப்போ எலிஃபண்ட்ஸை வந்து இண்டஸ் வேலி சிவிலேஷன் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, வளர்த்துருக்காங்கிறது ப்ரூவ் பண்ணுது. இதுவுமே எக்ஸாம் ஃப்ரீக்வன்சியில் லோயர் தான், பட் ஸ்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. செக்மெண்ட் 3, ரிலீஜியன். ஐவிஎஸ்ல இந்த ரிலீஜியன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3 பார்ட் ப்ரொஃபஷனல் ஃப்ரேம் ஒர்க்காக நம்ம பார்க்கலாம். என்ன ஃபஸ்ட்டு ஒர்ஷிப் பண்ணாங்க, எங்கே ஒர்ஷிப் பண்ணாங்க, அண்ட் கிரிட்டிக்கலாக என்ன அவங்ககிட்ட இல்லை. ஆனால் என்ன இல்லைங்கிறதுமே பல எக்ஸாம்ஸில் கேட்டுருக்கிறாங்க. ஸோ அதுவுமே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அவங்க என்ன ஒர்ஷிப் பண்ணாங்க, வாட் தே ஒர்ஷிப்ட். ப்ரைமரி டெய்ட்டியாக பார்க்கக்கூடியது மதர் காடஸ். இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது சக்தி அப்படிங்கிறது. அப்போ இவங்களுடைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெரகோட்டா ஃபிகரன்ஸுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எல்லா மேஜர் ஐவிசி சைட்லையுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில சைட்ஸில் இல்லை, எல்லா சைட்லையுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மதர் காடஸில் சக்தி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? ஃபர்டிலிட்டி, அபுண்டன்ஸ், அதிகமான செல்வங்களையும், கிரியேஷன், உருவாக்குறதையும் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு ஐடியா தான் பின்னாட்களில் லேட்டர் ஹிந்துவிசம்லேயும் இந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 5000 இயர்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்ங்கிறது பசுபதி. இது வந்து புரோட்டோ சிவான்னு சொல்லப்படுது. இது சீல் செக்ஷனே நம்ம கவர் பண்ணியிருக்கணும். இது ஒரு 3 பேஸ்டு ஃபிகர், ஒரு யோகிக் போஸ்டரில் உட்காந்துருக்கிற மாதிரி. இது வந்து சைவிசமோட ஒரு எவிடன்ஸாக பார்க்கப்படுது. தேர்ட், நேச்சர் வர்ஷிப், த பீப்பால் ட்ரீ. இதை வந்து சாக்ரடு ஃபிக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐவிசி சீல்ஸ் அண்ட் பாட்ரிலையுமே இது வந்து டெபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப சேக்ரடாக பார்த்துருக்குறாங்க. இப்போ புத்திசம், இந்துவிசம் இப்போ இருக்கிற அந்த ட்ரெடிஷனில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அதே மாதிரி தான் அப்போது அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அண்ட் கடைசியாக பார்க்கக்கூடிய 4th ஒன்னுங்கிறது வந்து ஃபயர் வர்ஷிப். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் பொறுத்தவரை ஃபயர் அல்டார்ஸுங்கிறது 2 முக்கியமான சைட்ஸில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒன்று கலிபங்கன், இன்னொன்று லோத்தல். இது ரெண்டுமே எழுதிக்கோங்க. ஃபயர் அல்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் கலிபங்கன் அண்ட் லோத்தல் இது ரெண்டுமே ரொம்ப கன்ஃபார்ம்டு சைட்ஸாக இருந்திருக்கு. ஒரு சில சைஸ் பிடிச்சுன்னா அது கண்டிப்பாக ராங். ரொம்ப கன்ஃபார்ம்டு சைஸ் 2 தான், கலிபங்கன் அண்ட் லோத்தல். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்க. எக்ஸாம் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹராப்பா, மொஹஞ்சதாரோவுமே ஆப்ஷன்ஸில் கொடுக்கப்படும். அதுக்கு உடந்துடாதீங்க. கலிபங்கன், லோத்தல் மட்டும்தான் ஃபயர் அல்டார்ஸுங்கிறது. சரி, 2வது வேர் தே வர்ஷிப், எங்கே வர்ஷிப் பண்ணாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அட்டென்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்ட் இது. ஒரு பெரிய ஒரு ரிலீஜியஸ் சிவிலேஷன் இருந்திருந்தாலும் இவங்ககிட்ட அந்த டெம்பிள்ஸ்க்கான எவிடன்ஸுங்கிறது கிடைக்கல. ஒரு டெம்பிள் கூட அங்கே இருந்ததில்லை. அப்போ ஐவிசி பீப்புளுங்கிறவங்க டீப்பாக வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்திருந்தாலும் அவங்க டெம்பிளை வந்து பில்ட் பண்ணல. அப்போது அவங்களுடைய அந்த வழிபாடுகள் எல்லாமே, அவங்களுடைய ஆன்மீக வழிபாடுகள் எல்லாமே ப்ரைவேட்டில் இருந்திருக்கு, வீட்டில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. கம்யூனிட்டின்னு வரப்போ ஃபயர் அல்டார்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்காக தனி ஒரு கோயிலையோ இல்லை எந்த ஒரு ஆன்மீகமான ஒரு மான்யூமெண்ட்ஸோ அவங்க வந்து கட்டலை. அப்போ இப்போ உங்கள் எக்ஸாமில் எந்த ஒரு விஷயம் ஐவிசியில் கண்டுபிடிக்கப்படலைன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் இஸ் டெம்பிள்ஸ். என்ன ஐவிசி கிட்ட இல்லை? வாட் ஐவிசி டிட் நாட் ஹேவ்? நோ டெம்பிள்ஸ் கன்ஃபார்ம்டு. எந்த ஒரு ராயல் பேலசஸ் இல்லை, எந்த ஒரு ராயல் பேலஸும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. வாரியர் கிளாஸ் எதுவுமே இல்லை. அண்டு பெரிய ஒரு போர் நடந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே நம்ம பார்க்கல. போர் களத்தையும் நம்ம எதுவுமே அங்கே பார்க்கல. அண்டு எந்த ஒரு பெரிய பெரிய கிரேவ் யார்ட்ஸுமே நம்ம பார்க்க முடியல. கேஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமாக அயன் டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா ஐவிசிங்கிறது பிரான்ஸே சிவிலைசேஷன். ஸோ காப்பர் அண்ட் பிரான்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 0 அயன்.
ஸோ பேசிக்கலாக ஐவிசிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன். ஆனால் எந்த போர், எந்த ஒரு ராஜா, எந்த ஒரு அயன் டெம்பிள்ஸ், கேசிசம் எதுவுமே இல்லை. ஆனாலுமே ஸ்டில் ஒரு மோஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்டாக இருந்திருக்கிறாங்க. மேபி தேவர் ஆன் டு சம்திங். ஸோ 10 கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன், நீங்கள் இதை கரெக்டான ஆன்சர் பண்ணிக்கோங்க. யூ ஹேவ் 2 செகண்ட்ஸ், தென் ஐ கன்ஃபார்ம். 8க்கு மேலே நீங்கள் கரெக்டாக வாங்கியிருந்தீங்கன்னா 2026 எக்ஸாமுக்கு யூ ஆர் ரெடி. லெட் us see what you have got. ஃபர்ஸ்ட் ஒன், ஐவிசி எந்த சிவிலைசேஷன் கூட ட்ரேட் அதிகமாக வச்சுருந்தாங்க? மெசபடோமியா, மாடர்ன் இராக். ஃபுல் மார்க்ஸ். மெசபடோமியன்ஸ் ஐவிசி பீப்புளை என்னவா கூப்பிட்டாங்க? வாட் டிட் த மெசபடோமியன்ஸ் கால் ஐவிசி பீப்புள்? மெலுஹா, MELUHHA. கொஸ்டின் 3, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் சிட்டி எது? லோத்தல், குஜராத். இதே தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டாக்யார்டுமே கூட. ஃபுல் மார்க்ஸ். ஃபோர்த் ஒன், which seal shows a figure in yogic posture surrounded by animals? பசுபதி சீல். இது மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யூனிகார்ன் சொன்னீங்கன்னா மறுபடியும் சீல் செக்ஷன் போங்க, அது ஃபுல்லாக படிச்சுட்டு மறுபடியும் வந்து ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் 5, வாட் மெட்டீரியல் வர் ஐவிசி சீல்ஸ் மேட் ஃப்ரம்? இந்த மெட்டீரியல்ஸ் மூலிமா ஐவிசி சீல்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் உருவாக்கியிருக்கிறாங்க. ஸ்டியாடைட், இதுக்கு இன்னொரு பேர் சோப் ஸ்டோன். 2 பேருமே அக்செப்டட். ஸோ ஃபுல் மார்க்ஸ். கொஸ்டின் 6, ஐவிசி வாஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கல்டிவேட்டட் விச் கிராப்? காட்டன். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இது இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்தது. கொஸ்டின் 7, ஹேஸ் த இண்டஸ் ஸ்கிரிப்ட் பீன் டெசிஃபர்ட்? இண்டஸ் ஸ்கிரிப்டுங்கிறது நம்மளை டெசிஃபர் பண்ண முடிஞ்சுதா? நோ. கிளியரா, டெஃபினட்டிவா? நோ. ஸ்டில் undeciphered 2026, 100 years of failure. கொஸ்டின் 8, த ஃபயர் அல்தார்ஸ் ஐவிசியில் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? கலிபங்கன் அண்ட் லோத்தல் 2 செட்டில் தான். மொஹஞ்சதாரோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் ட்ராப் செட். ஸோ மொஹஞ்சதாரோவில் கிரேட் பாத் இருந்தே தவிர ஃபயர் அல்தார்ஸ்ங்கிறது கிடையாது. கொஸ்டின் 9, which is the most commonly found seal in ஐவிசி? ஐவிசியில் ரொம்ப அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சீல் இது. த யூனிகார்ன் சீல். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட், ஹையஸ்ட் குவான்டிட்டி அக்ராஸ் ஆல் ஐவிசி சைட்ஸில் ஹையஸ்ட் குவான்டிட்டி கண்டுபிடிச்சது இந்த யூனிகார்ன் சீல் தான். கொஸ்டின் 10, the final one, which of the following was not found in IVC? Mother goddess figurines, cotton cultivation, temples or fire altars? இந்த ஒரு விஷயம் ஐவிசியில் கண்டுபிடிக்கப்படலை. மதர் காடஸ் ஃபிகரின்ஸா, இல்லை காட்டனோட கல்டிவேஷனா, இல்லை கோயில்களா, இல்லை ஃபயர் அல்தார்ஸா? டெம்பிள்ஸ். எந்த ஒரு ஐவிசி சைட்லையுமே டெம்பிள் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஸோ 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் 8க்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா you just master the most exam tested section of IVC part 2. less than 8 வாங்கினீங்கன்னா டோன்ட் வரி, இந்த செஷனை மறுபடியும் ரீவாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய POQs ரிவிஷன் பண்ணாலே போதும். you have a higher chance to get even 10. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? ஐவிசியோட இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சிஸ்டம், அப்புறம் எக்ஸ்டர்னல் ட்ரேட், அப்புறம் மெலுஹா, அப்புறம் லோத்தல், அப்புறம் முக்கியமான 4 மேஜர் சீல்ஸ், அப்புறம் பசுபதி சீல், அப்புறம் இண்டஸ் ஸ்கிரிப்டோட மிஸ்ட்ரி, அப்புறம் மதர் காடஸோட வர்ஷிப், அதுக்கப்புறம் ஃபயர் அல்டார்ஸ், அதுக்கப்புறம் ஐவிசிக்கிட்ட என்னெல்லாம் இல்லை, இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு மார்க் இது. முக்கியமாக SSC, CGL அண்ட் TNPCயில் இது எல்லாமே நம்ம பார்த்து எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு மார்க், அது எல்லாமே உங்களுக்கானது. ஸோ ஐவிசியோட பார்ட் 3 ஃபைனல் பார்ட் இது வெனஸ்டே 7 PM உங்கள்கிட்ட லான்ச் ஆகும். ஸோ கம்ப்ளீட் டிக்ளைன், எல்லா 6 தியரிஸ், அப்புறம் எல்லா மேஜர் சைட்ஸுமே ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு ரிவிஷன், என்டையர் ஐவிசி சிஸ்டம் ரிவைஸ் பண்ண போகிறோம், எல்லாம் ஆல் 3 பார்ட்ஸ் டுகெதர். ஸோ பார்ட் 3ங்கிறது மோஸ்ட் எக்ஸாம் கிரிட்டிக்கல் வீடியோ, தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இல்லை உங்களுடைய எக்ஸாமில் ஒரு மார்க் ஆட் பண்ணியிருந்தாலும், இல்லை புதுசாக ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்களும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் அண்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி ஸ்மார்ட், ஸ்டே கன்சிஸ்டன்ட், ரைஸ் பியாண்ட் லிமிட்ஸ். அண்ட் உங்களை பார்ட் 3ல் டுமாரோ 7 PM ஐவிசியோட கம்ப்ளீட் வாஷ் அவுட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.